ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கடையில் வாங்குற மாதிரி சூப்பராக ஜூஸியாக டேஸ்டியான சிக்கன் 65 சிக்கன் சில்லி எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 kg அளவுக்கு போனோட சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் கடையில் வாங்கின மசாலா 65 மசாலா ஒரு 2 பாக்கெட் எடுத்திருக்கேன். அது கூடவே 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர், 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர். அந்த மசால் பொடியிலேயே உப்பு இருக்கிறதுனால நான் உப்பு சேர்த்துக்கல. நீங்கள் யூஸ் பண்ணுறதுல உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது 1 kgக்கு நான் பெரிய லெமனாக இருக்கிறதுனால பாதி பழம் லெமன் சேர்த்துக்கிறேன். சீடெலாம் அதில் விழுகாத அளவுக்கு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன பழமாக இருந்ததுன்னா ஒரு பழம் எடுத்துகிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் நல்லா ஊற விட்டுருங்க. இப்போ 1 ஹவர் கழித்து பொரிக்கிறதுக்கு முன்னாடி இதில் இன்னும் 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி எடுத்துடலாம். எண்ணெயும் காஞ்சதுக்கப்புறமா ஒவ்வொரு பீஸாக இதில் போட்டு பொரிய விடலாம். எண்ணெயை ரொம்ப ஹையாகவும் இல்லாமல் ரொம்ப லோவாகவும் இல்லாமல் மீடியமான ஹீட்டில் வச்சுக்கோங்க. சிக்கன் போட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம அதை கிளற வேண்டாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போட்டோன்னா மசாலா உதிராமல் உங்களுக்கு சிக்கனோட ஒட்டி இருக்கும். உடனே திருப்பி விட்டோன்னா மசாலாலாம் பிரிஞ்சு போயிடும். சிக்கனை ஒரு 80% அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம தனியாக ஆற வச்சுக்கலாம். நான் பேலன்ஸ் இருக்கிற சிக்கனையும் இது கூட போட்டு பொரித்து எடுத்து தனியாக ஆற வச்சுக்கிடுவேன். எப்போவுமே நம்ம கடைகளில் வாங்கும்போது சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். எப்போவுமே கடையில் 3/4 பங்கு வேக வச்சுக்குவாங்க. நம்ம கேட்கும்போது ஃப்ரெஷ்ஷாக ஒரு 10 செகண்ட் அளவுக்கு ஹை ஹீட்டில் வச்சு பொரிச்சு கொடுப்பாங்க. நம்மளும் அதே மாதிரி தான் பண்ணணும். நல்லா ஹை ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே ஆற வச்சுருக்கிற சிக்கனை இது கூட போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். 10லேருந்து 15 செகண்ட் மட்டும் இருந்தால் போதும், ஏன்னா ஹை ஹீட்டில் வச்சுருக்கோம். இது கூட கருவேப்பிலையும் நல்லா பொரிய விட்டு எடுத்தோன்னா சூப்பரான கடையில் வாங்குகிற டேஸ்ட்டோட சிக்கன் 65 ரெடி. இதை நம்ம 2 தடவை ஃப்ரை பண்ணியிருக்கோமே, சிக்கன் ஹார்டாகிடுமோன்னு யோசிக்க வேண்டாம். நான் உங்களுக்கு அந்த சிக்கனை காட்டுறேன். அப்போவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக இருக்குதுன்னு. பாருங்கள், ஃபுல்லாக சிக்கன் மசாலா உதிராமல் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக மசாலா கோட்டிங்கோட எம்மியாக இருக்குது பார்க்குறதுக்கே. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.